இந்த நடுராத்திரியில நான் மட்டும் ட்ராலிய உருட்டிக்கிட்டு எங்க போய்க்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இது நடுராத்திரி இல்ல. அதிகாலை 5:45. டென்மார்க்ல வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நாம கோப்பன்ஹேகன்ல இருந்து பெர்லினுக்கு தான் போப்போறோம். ஏர்போர்ட்க்கு போன உடனே போர்டிங் பாஸ் எடுத்துட்டு, நான் செக் இன் பண்ண வேண்டிய அந்த பேக்குக்கான டேக்கும் நானே எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நாமளே வந்து செல்ஃப் டிராப் பண்ணலாம் இங்க, செக் இன் பண்றதுக்கு. ஸோ அதுவும் பண்ணிட்டு, நான் வந்து செக்யூரிட்டி செக்காக போயிட்டேன். செக்யூரிட்டி செக்ல நீங்க ஏதாவது மாய்ஸ்சரைசர், இல்ல சன்ஸ்கிரீன், இல்ல பாடி லோஷன் அந்த மாதிரி ஏதாவது லிக்விட் வச்சிருந்தீங்க அப்டின்னா, அத ஒரு ஜிப்லாக் கவர்ல போட்டு தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தண்ணிலாம் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ தண்ணியெல்லாம் அங்க வச்சிருக்கிற தொட்டியிலேயே ஊத்திட்டு, நாம வந்து அ வெறும் கையில தான் வேண்டியதா இருக்கும். தண்ணிலாம் வேணும்னா உள்ள போய் தான் வாங்கணும். ஸோ, இப்போ நவம்பர் தான். இன்னும் கிறிஸ்மஸ்க்கு டைம் இருந்தாலுமே, இப்பவே கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ, அங்க இருந்த ஒரு சில டெக்கரேஷன்லாம் அப்படியே ஆன்னு வாய பொளந்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு கோப்பன்ஹேகன் ஏர்போர்ட்ல புடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில விக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் உடைய பிரைஸ கம்பேர் பண்ணும்போது, உள்ள அவ்ளோ டிஃபரன்ஸ் இருக்காது. இப்ப நம்ம ஊர்லலாம் ஒரு வெளியில ரூ. 20 காஃபினா, ஏர்போர்ட்டுக்குள்ள ரூ. 300 ரூ. 250 அப்படி சொல்லுவாங்க. ஸோ, அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்காது. அதனால ஒரு சாக்லேட் பன் பிரேக்ஃபாஸ்ட்டா சாப்ட்டுட்டு ஃப்ளைட் வந்தோனே, நாம வந்து பெர்லின் போறதுக்காக ஃப்ளைட் ஏறியாச்சு. இதுக்கப்புறம் ஒரு சில வீடியோ நீங்க ஜெர்மனில இருந்து பார்ப்பீங்க என்னோட சேனல்ல. ஸோ, அது உங்களுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.